குட் மார்னிங் ஆல். நான் பிரியா. இந்த சேனல் நேற்று தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 4 இயர்ஸ் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் ஒரு 4-5 வீடியோ போட்டேன். ஒரு 10 வீடியோ அந்த அளவுக்கு தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் அதை பண்ணல. இப்போ நேற்று தான் நேற்று நைட் தான் நான் இந்த சேனலில் எப்படி வீடியோ போடணும்னு பார்த்து இந்த சேனலில் ஒரு ஷார்ட் போட்டேன், எடிட் பண்ணி போட்டேன். இது எதுக்காகனா, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிறேன். என் பேர் சண்முகப்பிரியா. நான் 1981 பிறந்தேன். என் அப்பா அம்மாவுக்கு நான் இளவரசியாக பிறந்தேன். வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியான பொண்ணு. ஆனால் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. 11th என் படிப்பு நின்று போச்சு. அப்புறமா அதை கண்டினியூ பண்ணல. +2 ஜாயின் பண்ணேன். ஆனால் 2 days தான் போனேன், போக முடியல. அப்புறம் வீட்டில் 1 year இருந்தேன். 19 ஏஜ் ஆச்சு. ஒரு சில காரணங்களால் சொந்தக்காரங்க கேட்டதால் அவங்க மூலியமா மாப்பிள்ளை வந்துச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவர் அப்போ முடிச்சிருந்தார். ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க, அதில் தான் இருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 6 months அவருக்கு வேலை கிடச்சிச்சு. எனக்கு 19 மேரேஜ், அவருக்கு 26 மேரேஜ். எங்கள் 2 பேரும் 7 years டிஃப்ரெண்ட். அதில் சொல்லணுன்னா நிறைய, அதாவது வீட்டில் இளவரசியாக ஜாலியாக இருந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்த இடம் அப்படியே ஆப்போசிட். அதில் அங்கே இருந்த ஸ்ட்ரகிள் சொல்லவே முடியாது. ஒரு வீடியோவில் நான் சொல்லி முடிக்கிற விஷயம் இல்லை இது. இவ்வளோ இயர் 26 years மேரேஜ் ஆகி 2000 மேரேஜ். 2005 வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியவங்க ப்ராப்ளம் தான் இருந்தது. அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வாங்க. அதுவும் கதைகள் நிறைய இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் ஹாப்பின்னு கதை கலந்துருக்கு. ஆனால் 2006க்கு மேலே என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடந்தது. 2001 என் பையன் பிறந்தான். அவனை வளர்க்குறதுல ஒரு 4-5 வருஷம் அப்படியே போயிடுச்சு. நானாக கையோனி எழுந்து தான் வளர்த்தேன். சின்ன பொண்ணு தான். நான் 20 குழந்தை பிறந்துச்சு. என்னோட ஏஜ் 20 அப்போ இருந்து நானாக என் பையனுக்கு எல்லாம் பண்ணி வளர்த்தேன். அதுலேயே தனி ஒரு 5-6 years போச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குள்ள ப்ராப்ளம் ஸ்டார்ட். ப்ராப்ளம் பெருசாக சண்டை நான் அப்பா வீட்டுக்கெல்லாம் போகல. இருந்தாலுமே அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்ஸிங். அதனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். 2008 என் வாழ்க்கையில் மோசமான காலம் ஸ்டார்டிங். ரொம்ப மோசமான காலம். அப்போ இருந்து நிறைய விஷயங்களை கடந்து 2014 அது இன்னும் பெரிய விஷயமா ஆகி, அப்புறமா நிறைய 2017 பிரேக்கிங் பாயிண்ட். அப்புறம் நான் நிறைய ஒரு 15 years-ஆ இல்லை, என் கல்யாணத்துலேருந்து நான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒரு 10 years தான் நான் சைக்காலஜி ட்ரீட்மெண்ட்டும் 10-12 years தான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனால் என்ன 25 mg தான் இப்போ எடுக்கிறேன். அதுவும் குறைஞ்சிது. ஏன்னா நான் என்ன ரியலைஸ் பண்ணிட்டேன். எதுக்காக இந்த வாழ்க்கை, எதுக்காக இவ்வளோ போராட்டம், ஏன் நான் ஒரு இளவரசியாக பிறந்து ஒரு அதிகமாக இருந்து நிறைய பேர் கெட்ட பேர் நிறைய வாங்கி இப்போ அடிபட்டு வந்துட்டேன். இது எதனாலங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
இனி நான் முன்னுக்கு வந்துடுவேங்கிற நம்பிக்கையோட சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை என்னோட லைஃப்பை ஒரு மோட்டிவேஷ்னலாக கொண்டு போகணும். என்னோடய லைஃப்பில் இன்னும் 45 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. இனிமேல் நான் எப்படி இருக்க போகிறேன், என்னால் என்னையும் வளர்த்துட்டு மற்றவங்களும் வளர முடியும் அப்படின்னு காட்டலாம் வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என் கூட இருக்கணும்னு நம்புகிறேன். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பிரியமானவர்களுக்கு பெரிய சைடுக்கு உங்கள் ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும். வராது அம்மாவோட ஆதரவு எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து மேலே வரணும், அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பாக வருவோம். நன்றி.